இதுல பெருமாள்மணி அவர்கள் சொல்றாங்க ஒருவேளை திமுக ஏன்னா தேமுதிக அவங்க ஆப்ஷன் எப்படி வேணாலும் வச்சிருக்காங்க, திமுக கூட வரலாம், பாமகவின் நிலைப்பாடுலாம் தெரியல. அப்ப நம்ம இப்போதே உறுதிப்படுத்திக்கணும். இல்ல ஒருவேளை வெளியேற்றப்பட்டால் அதற்கான கிரவுண்டை இப்பயே செட் பண்ணணும். இன்னொன்னு கூடுதல் தொகுதிக்கு இப்பயே பேச ஆரம்பிச்சிடணும். கடைசியில இந்தாங்க உங்களுக்கு 5 தாங்க 6 தான்னா வாய்ப்பு இருக்காது. அதுக்காக இப்பயே தொடங்கிட்டாங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு அப்படி தெரியல. நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு கூட்டணி கட்சிகிட்ட போய் நீங்கள் இந்த முறை எப்படி கேட்பீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, போன தடவை 6 வாங்கியிருக்கோம், அந்த தடவை 3ஓட முடிச்சுக்கலான்னு இருக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கூடுதலாக தான் கேட்பாங்க. 2021 விடுதலை சிறுத்தைகளிடம் இந்த கேள்வி கேட்டபோது அதன் தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார்? 10 தொகுதி 12 தொகுதி. வன்னியரசு அவர்களாம் இதே வாதங்களை எத்தனை முறை சொன்னாங்க? இந்த முறை இரட்டை இலக்கு கேட்போம் தான் சொன்னாங்க. 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் டிடிவி தினகரனிடம் இருந்தெல்லாம் விசிகாவுக்கு அழைப்பு வந்தது. எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து சிறுமைப்படுத்தி தான் பேசுறாங்க. 6 சீட்டா நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்குலாம் 6, 5 தான், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த போது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கருத்தரங்களை சொன்னார். நான் கலந்துக்கிட்ட கருத்தரங்களை, எப்போதுமே தோக்குற கூட்டணியில தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது ஒரு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சியோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய திமுக கட்சி ஜெயிச்சிரும், நம்ம தோத்துருவோம். ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சோம், அந்த கூட்டணி தோத்துச்சு. திமுகவோட கூட்டணி வச்சோம், அந்த அலைன்ஸ் தோத்துச்சு. இந்த முறைதான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் இருக்கிறோம். ஆகவே 6லும் வெல்ல வேண்டும்னாரு. 6 தொகுதி வாங்கி 4 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதில் பொது தொகுதி, அதாவது தலித் அல்லாதவர்கள் 2வரையும் சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய விஷயம் கிடைச்சிச்சு. அல்டிமேட்டா வெற்றி அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல, ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். வெற்றி கூட்டணியில் தொடர்வதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா பெருமாள்மணி ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு விஷயத்தை சொல்ல, நீங்க திருமாவளவன் அவர்கள் சொன்னதுனால அவர் 6க்கு முதல்ல அவர் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இதை வச்சு எங்கள்கிட்ட ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கன்னப்ப அவர் சொன்னது கொள்கை தான் முக்கியம். 6 பேர் போனா என்ன, 10 பேர் போனா என்ன, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பெருமாள்மணி என்ன சொல்றாருன்னா, ஒரு விதமான ரீஅலைன்மெண்ட் நடக்கலாம், ஒரு பதட்டம். இப்ப திமுக ஒரு சந்தேகத்தோடு பார்க்கணும், இப்பயே தன்னுடைய பேரத்தை பிடிக்கணும் அப்படின்ற பார்வை இல்ல. அவர் தொடக்கத்திலிருந்தே ஏதாவது ஒண்ணு வெளியே வந்துரும்ல, நீங்க எப்படினாலும் வெளியே நீங்க வந்துருவீங்கல்ல, வராமலையா இங்கேவா இருக்க போறீங்க அப்படிங்கிற டோன்ல தான் அந்த இதை கொண்டு போறாரு. ஆமா, அண்ணன் எங்கள் அண்ணன் பெருமாள்மணி அவர்கள் என்ன சொல்றாரு, அவர் அப்படித்தானே சொல்றாரு. ஏங்க இப்ப இருந்தே தொடங்கினா தானங்க அடுத்த கட்சிக்கு போகும்போது சொல்ல முடியும் அப்படிங்கிற டோன்ல பேசுறாரு. இதையும் சேர்த்துக்குங்க ஜீவா. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி, நான் திமுக ஒரு கூட்டணி கட்சியில ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறி பாமகவும் தேமுதிகவும் இன்னமும் முடிவை சொல்லாம இருக்கிறாங்கன்னா அது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு தாக்கத்தை எந்த மாதிரி ஏற்படுத்தும் நான் ஸ்டடி பண்ணுவேன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்க சலசலப்பு திமுக பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தொடர்ந்து வெற்றி கூட்டணியா இருக்கு. அதிமுக பழைய அதிமுகவா இல்ல, அங்க இருக்க கூட்டணி கட்சிகளும் வலிமை இழந்து காணக்கூடிய சூழலை பாக்குறோம். இப்ப இடதுசாரிகளை வைத்திருப்பதில் மிகப்பெரிய பலம் என்னன்னா, அது ஒரு நேம் தான். இடதுசாரிகளும் திமுகவும் இருக்கும்போது அது ஒரு கொள்கை கூட்டணிங்கிற அந்த விஷயம் வரும். அதை எண்ணிக்கையை விட இதெல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல நேம் இருக்கும், அந்த கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இடதுசாரிகளும் திமுக இருக்கும்னு நினைப்பாங்க, திமுகவும் இடதுசாரிகள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பெருமாள்மணி அவர்கள் சொன்னது, இப்ப சண்முகம் அவர்களுடைய பேச்சு, திருமாவளவன் அவர்கள் பேச்சு வேற ஒரு தன்மையில் இருக்கு. அவர் கூட்டணி ஆட்சிக்கான காலம் கனியல, எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம், கூடுதல் கேட்போம், ஆனா அதை ரொம்பலாம் அழுத்தலன்றது. ஆனா திரு சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, போன முறைன்றது நாங்க விட்டு கொடுத்ததுன்றது வேற, அதுல ஒரு கரார் தொனி இருக்கே, அதை எப்படி கரார் தொனி இருக்கு. தோழர் இப்படி பேசுவதனால ஒரு சில விஷயங்களை சொல்லணும். மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலத்தில் அதிகமான இடங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இவர்கள் ஆட்சி செய்த இடங்களை விட எம்பி சீட்லையும் சரி எம்எல்ஏ சீட்லையும் அதிகமா தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கு. மேற்கு வங்கம், கேரளா அவங்களுடைய கோட்டை, அதோட நீங்க தமிழ்நாடு ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு இடதுசாரிகளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்தை தமிழ்நாடு தந்திருக்கு அப்படிங்கிறது இது தரவுகளாகவும் இருக்கு. நான் ஒன்றும் அதிகபட்சமாக எதுவும் மிகைப்படுத்தியெல்லாம் பேசலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச கூட்டணி கட்சிகளே இது வஞ்சிக்குது, குறைத்து மதிப்பிடுது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று 6ன்றதுல அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? நமக்கு 6 கொடுத்துட்டாங்களோ, அவங்க ஒரு 8, 10 கேட்பாங்க. கேட்கறதுக்கு கடந்த முறை 13, 12 இப்படி எல்லாம் நம்பர்ஸ் இருந்தது. இப்ப 6ன்றது இந்த முறையும் அது மாதிரி கடந்த முறை இருக்கிற அதே ஃபார்முலாவே இப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக அப்படியே மெயின்டைன் ஆகதாங்க திமுக விரும்பும். திமுக அப்படிதான் விரும்பும். இதுல ஒரு 2 சீட்டு கூடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் எவ்வளவு கேட்க போகுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அனுசரிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, யாருக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குங்கிற கான்செப்டையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு கட்சி வளர்ந்துருக்கு, என்னென்ன இஷ்யூ, யாருக்கு என்னென்ன நேம் இருக்கு, இதையும் அவங்க பார்ப்பாங்க.
அப்புறம் இந்த இடதுசாரிகள் வந்து போராட்டத்திற்கு பேர் போனவர்கள் போராடவே இல்லை இந்த திமுக ஆட்சியில. நாங்க கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்துல பாலபாரதி தொடர்ந்து போராடிக்கிட்டு பெருமாள்மணி சொல்றது கனத்த மௌனம். இந்த 4 ஆண்டுகள் வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இந்த திமுக அரசை விமர்சித்தும் இந்த திமுக அரசின் காவல்துறை கைதுகளை கண்டித்தும் அதிகமாக போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது போராடினாங்க. விடுதலை சிறுத்தைகளும் போராடி கள்ளக்குறிச்சி மாணவியா தாயாரை போய் பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். சோ விசிகா இடதுசாரிகள் ரெண்டும் அந்த விஷயத்தில் திமுக அரசை நோக்கி தான் கேள்வி கேட்டாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. காவல்துறை அடக்குமுறையில் நிறைய விசிகா தோழர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கைதானாங்க. நோக்கியா போராட்டத்தில் இடதுசாரிகளுக்கும் திமுகவும் கிட்டத்தட்ட டஃப் ஃபைட் போயிட்டு தானே இருந்தது. இதுதான் திமுக அரசான்லாம் கேட்டாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீங்க வந்து ஏதோ புதுசா இப்ப ஒரு கூட்டணி அமைக்கல. நீங்க 2019 இருந்து பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க இந்த முறை வந்து தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குன்னா இப்பவே எங்களுக்கு தொகுதிகளை சொல்லிடுறோம், நீங்க குறைச்சு கொடுத்துட கூடாது, இப்படி ஒரு அழுத்தம்ன்றது அது ஒரு அழுத்தம் சொல்றாங்கல்ல. திமுக கூட்டணி கட்சிகளை தான் நம்பி இருக்கு அப்படின்றதுனால நாங்க இப்ப கராரா இருக்கோம்னு சொல்ல வராங்களா? திமுக தலைமையை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போன்றதுக்காக பேசுறாங்களா? இல்ல, அந்த உணர்வு ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல இந்த சைடும் நடக்கும் அந்த சைடும் நடக்கும். இவங்க அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. 21ல அப்படி இல்ல, 19ல இல்ல, ஆனா இந்த முறை அப்படி இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இல்ல இவங்க அதாவது ஆளுங்கட்சி அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை கணக்குல வைக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி அந்த அளவுக்கு இல்லையே. நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? வேற ஆப்ஷன் இல்லையே. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேமுதிக இன்னும் முடிவு அறிவிக்கல, என்ன திமுக வரப்போதா? சரி, அவங்கள திமுக இங்க வர வச்சுட்டு சிபிஎம் வந்து அதிமுக அனுப்ப போறாங்களா? அதிமுக பாஜக கூட்டணியில் போய் கம்யூனிஸ்ட் சேரப்போதா? என்ன வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? ஆனா அதனால அவங்க வாய்ப்பு இல்லாதனால அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லல. அப்படி ஒரு வாதத்துக்கு நான் வரல. எல்லா கணக்கையும் இயல்பாகவே திமுக அதாவது மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவர்கள், சாதி மறுப்பாளர்கள் எல்லாருக்கும் விஜய் அப்படி தாண்டி போறாப்ல. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குங்க. ஒரு புது கட்சி பிறந்திருக்குங்க. பெருமாள்மணி, நான் உங்களுக்கு ஒரு இடத்துல நான் சொல்லணும். விஜய் அவர்கள் தொடர்பாக நான் பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பேசினேன், திருமாவளவன் அவர்கள்ட்ட பேட்டி கண்ட போது பேசினேன். அவங்க ஏன்னா எல்லாம் அனுபவம் கொண்ட தலைவர்கள். அவங்களோட பிராக்டிக்கல் அப்சர்வேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஏன் அதிமுக ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா, அப்ப பாஜக கூட்டணி எல்லாம் இல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி வெளியில வர முடியாது, அவர் என்னைக்கு வேணாலும் பாஜகவோடு போய்விடுவார் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு கேள்வி விஜய் பற்றி கேட்டபோது, பிராக்டிக்கலா பேசுங்க, விஜயோட எப்படிங்க நாங்க பேரத்தை நடத்துறது, அவருக்கு என்ன வாக்கு சதவீதம்? இல்ல, அதைத்தான் நான் கேட்டேன். 15 சொல்லலாம், 20 சொல்லலாம். அதை வேற வழி இல்லாம ஒருத்தர் போறதுன்றது வேற. இதற்காக ஒரு கூட்டணியில் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இடதுசாரிகளுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு படிப்பினை இருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி, கலைஞரும் சரியில்லை ஜெயலலிதாவும் சரியில்லைன்னு அவங்க தேர்ந்தெடுத்த நபர் வந்து விஜயகாந்த். அதாவது அவங்க ஜீவாவுக்கு தெரியாத அரசியல் வரலாறு. 1977 எம்ஜிஆர் உசிலம்பட்டியில இருந்து கூட்டிட்டு வந்த தோழர்கள் யாரு? உடன் இருந்த தோழர்கள் யாரு? கல்யாண சுந்தரம் அந்த வரலாறு மறந்துட்டு பேசாதீங்க. முதல் காலகட்டம் இது ஒண்ணு இல்லைங்க.